Hello friends, welcome back to Shine Shukis Embroidery Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கட் ஒர்க் பேட்டர்னை பார்க்க போகிறோம். கட் ஒர்க் கிளாத்தில் ஒர்க் பண்ண பேட்டர்னை இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாத்தில் பேரட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு இருக்கிற பேரட்டாக போட்டிருக்கேன். ஜர்தோஷி அண்ட் பீடில் ஒர்க் பண்ண பேரட். இந்த ஒர்க்கோட டீட்டெயிலை ஃபுல்லாக இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். வாங்க இப்போ இந்த ஒர்க்கை டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் என்னோட சில்க் சாரீ. இந்த சில்க் சாரியோட ப்ளவுஸ் இது. இந்த ப்ளவுஸில் இப்போ இந்த சில்க் சாரியில் வந்து இந்த பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரில் வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கட் ஒர்க் பண்ணுறதுக்காக மேட்சிங்காக இருக்கிற மாதிரி சில்க் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போ இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் வந்து கட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க்கிங்கை இந்த ஃபேப்ரிக்கில் பண்ணி அப்ளிக்காக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து இப்போ நான் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோடய பேட்டர்னு. நெக்கை ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக வந்து பிரிச்சிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து பேரட் குட்டி குட்டியாக வந்து பேரட் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த பேரட் டிசைனை இப்படியே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த செக்கை மட்டும் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். இந்த கட்டமாக இருக்கு இல்லையா, இந்த கட்டத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கட் ஒர்க்காக மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கில் இந்த கிளி பேட்டர்னை அப்படியே இதே இந்த மெஷர்மெண்ட்டில் இதை அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த கிளாத்தில் பேரட் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி சாரியோட இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் செக்ஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் கட் ஒர்க் பண்ண போகிறோம், இதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேரட் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேரட் வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு டிஸ்டன்ஸில் வச்சு காட்டுறேன். நியர்லி 2.5 இன்ச்சஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட பேரட் பேட்டர்னு. இதில் நான் ஃபுல்லாக வந்து பீடு, ஜர்தோஷி, அப்புறம் கொஞ்சம் த்ரெட் ஒர்க் 3 வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜர்தோஷி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சக்ரி, அப்புறம் இதுக்கு க்ரீன் கலர் குந்தன், க்ரீன் கலர் பீடு, பிங்க் கலர் த்ரெட், க்ரீன் கலர் த்ரெட், அப்புறம் இந்த 3 சைஸில் நீடில். ஒன்று வந்து த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த 2 வந்து ஜர்தோஷி யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தைக்கிறதுக்கு காட்டன் த்ரெட். இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பேரட்டோட அவுட்லைன் வந்து போட்டுட்ருக்கேன். எக்ஸாக்டாக வந்து பேரட்டோட ஷேப்பிங்க்கு அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பேரட்டோட கரெக்டான ஷேப்பிங்க்கு அவுட்லைனாக செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ அவுட்லைன் முடித்ததும் இந்த ஸ்டெம் இருக்கிற பகுதிக்கு சாட்டின் ஸ்டிச்சாக வந்து ஃபில் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு பேரட்க்கு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்கிற ஷேப் வந்து திருப்பியும் க்ரீன் கலரே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ளார்ஸ் மாதிரி ஃபில் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஜர்தோஷியில் நாட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து அவுட்லைன் வந்து நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். உள்ளே வந்து ஜர்தோஷியில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு
இந்த பீக் போட போகிறோம். பீக் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே அக்குரேட்டாக வரணும்னா இந்த ஷேப்பிங்க்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்குவோம். இப்போ கரெக்டாக அந்த செயினை பேஸ் பண்ணி ஃபில்லிங் ஸ்டிச் வந்து போட்டோன்னா அக்குரேட்டாக பீக் மாதிரியே இருக்கும். ஸோ இப்போது பிங்க் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் பீட் கொடுத்து ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு ஃபில் பண்ணுறோம். ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் நான் கரெக்டாக வந்து அந்த ஷேப்பிங்க்கு ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிளியோட லுக் வந்து நல்லா இருக்கும். இது ரொம்ப சின்ன சைஸுங்கிறதுனால பார்த்து ஃபில் பண்ணோன்னா நல்லா அழகாக தெரியும். இந்த ஐஸ் வர்ற இடத்துல சக்கரை ஒன்று கொடுக்குறேன். க்ரீன் கலர் பீட் கொடுத்து ஃபுல்லாக வந்து பேரட்டை ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல மேட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஜர்தோஷியில் மேட் ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ ஜர்தோஷியை லே பண்ணியிருக்கோம். லே பண்ணிவிட்டு சென்டரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் ஃபில்லிங் பண்ண போகிறோம். இந்த ஃபில்லிங் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஜர்தோஷியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணால் தான் இந்த மாதிரி சின்ன ஏரியாவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ நம்ம இதை மேட் ஃபில்லிங் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹாஃப் வந்து ஃபுல்லாக வந்து மேட் ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதே சேம் மெத்தடில் இப்போ இந்த ஹாஃபையும் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்.
இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே இப்போ சாட்டின் ஃபில்லிங் பார்ப்போம். சாட்டின் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃப்ளார் ஷேப்பிங்க்கு நார்மல் போனி க்ரூவல் நீடலில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ்க்கு மட்டும் வந்து டார்க் க்ரீன் கலர் குந்தன் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். ஃபுல்லாக பேரட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சில்க் சாரீ ப்ளவுஸில் டேரெக்டாக இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். கிளாத்தில் அப்ளிக் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிட்டோம். இப்போது சில்க் சாரீ ப்ளவுஸில் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்லைனுக்கு ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட்டில் செயின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது நெக்ஸ்ட்டு ரோ வந்து ஜர்தோஷி வைக்க போகிறேன். ஜர்தோஷி ஸ்டெம் ஸ்டிச் ஸ்டைலில் வைக்க போகிறோம். இப்போ நெக்லைனில் ஜர்தோஷி ஒரு ரோ லே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ வந்து 2 பேர்லு ஒரு சக்ரி அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டே வரேன். இந்த நெக்லைனும் இப்போ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து 2 பேர்லு ஒரு சக்ரி அப்படியே வந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் வைக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு கட் ஒர்க் வரப்போகுது. இந்த ஏரியாலாம் வந்து கட் ஒர்க் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து இந்த இதை வைக்கலை. இவ்வளோ தூரம் வந்து வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செக்ஸில் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் செயின் வச்சிட்ருக்கேன். ஸ்டோன் செயின் வச்சுட்டு ஜரி த்ரெட்டில் 2 பக்கமும் வந்து காட்டா ஸ்டிச் வந்து போட போகிறோம். இங்கே நான் ஆல்ரெடி காட்டா ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து 2 சைடும் வந்து செயின் போட்டுட்டு காட்டா ஸ்டிச் வந்து போட போகிறோம். காட்டா ஸ்டிச் போட ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்குவோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஜிக்ஸாக்காக அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணால் காட்டா ஸ்டிச் வரும். உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணுறப்ப நார்மலாக காட்டா ஸ்டிச் போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால்
ஃபஸ்ட்டு வந்து காட்டா ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து காட்டா ஸ்டிச்சு எங்கெங்கே கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பார்ட்டெல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போது ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு இந்த காட்டை வந்து நான் வந்து ரிவர்ஸில் வச்சுருக்கேன். தலையில் வந்து திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சுட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண இந்த அப்ளிக் கிளாத்தில் ஒர்க் பண்ண பேரட் பேட்டர்னை எடுத்துக்குவோம். இதை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் வைப்போம். வச்சு கரெக்டாக அந்தந்த செக்கில் வந்து கரெக்டாக அந்த பேரட் வந்து நிற்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு சுற்றி வந்து பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பின் பண்ணிக்குவோம் ஃபுல்லாக. அதாவது இந்த ஹோலில் கரெக்டாக வந்து நிற்கிதா அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஃபுல்லாக சுற்றி வந்து வச்சு பின் பண்ணிக்கலாம். இது பின் பண்ணுறப்ப நல்லா இந்த மாதிரி இழுத்துட்டு கரெக்டாக இந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டான ஸ்பாட்டில் பின் பண்ணுங்கள். இப்போ ஓரளவு எல்லா சைடும் வந்து நான் பின் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்தந்த பிளேஸில் வந்து நார்மல் காட்டன் த்ரெட் வச்சு கரெக்டாக வந்து செக்யூர் பண்ணுவோம். இப்போது சாதாரண நீடில் காட்டன் த்ரெட் போட்டிருக்கேன். இப்போது கரெக்டாக இந்த எட்ஜஸ் இந்த மாதிரி கரெக்டாக எங்கெங்கே நமக்கு செக்யூர் பண்ணணுமோ அந்த ஸ்பாட்லெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். ஸ்டிச் பண்ணுறப்பையும் கொஞ்சம் நல்லா கரெக்டாக அந்த இது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக நிற்கிற மாதிரி பார்த்து கவனமாக வந்து தையல் போடணும். கம்ப்ளீட்டாக வந்து இப்போ ப்ளவுஸோட ஒர்க்காக முடிச்சாச்சு. இந்த ஸ்டோன் செயின் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கார்னர்ஸில் பேர்லும் ஒரு பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட்டாஸ்க்கு ஒரு சக்கரி கொடுத்து சுற்றி பேர்லும் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அழகான கிராண்டான ஒர்க்காக இருக்கும். ஈஸியாக செய்யவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.